பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை மற்றும் அவருடைய இரண்டாவது வருகையை குறித்த இரகசியங்கள். The mysteries of the Lord's coming. சமீப காலமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த சந்தேகங்களும் குழப்பங்களும் கிறிஸ்தவ வட்டாரங்களில் அலைமோதி கொண்டிருக்கிறது. இரகசிய வருகை என்று வேதத்தில் இருக்கிறதா? அப்படியானால் அந்த இரகசிய வருகை எப்பொழுது இருக்கும்? இரகசிய வருகை அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் இருக்குமா அல்லது அதற்கு முன்னமே இருக்குமா? இதை குறித்து அநேகருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அதேபோல் இரண்டாவது வருகை என்று வேதத்தில் இருக்கிறதா? அந்த இரண்டாவது வருகை எப்பொழுது இருக்கும்? இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் பலருடைய மனதில் மோதிக்கொண்டு இருக்கிறது. நாம் எதை குறித்துமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, குழம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அதுதான். வேத வாக்கியத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தாலே போதும். இயேசு கிறிஸ்துவை குறித்த சகல காரியங்களும் அதில் எழுதப்பட்டுள்ளது. வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிராத எதை யார் சொன்னாலும் நம்ப வேண்டியதில்லை. அதை குறித்து சந்தேகப்படவோ பயப்படவோ வேண்டியதில்லை. ஏனென்றால் 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. தேவனே வேதத்தில் எல்லாவற்றையும் எழுதியிருப்பவர். அவர் எழுதின எழுத்திற்கு மாறாக ஒன்று சொல்லவும் மாட்டார், யாரையும் குழப்பி விடவும் மாட்டார். நாம் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் இரகசிய வருகை என்றோ பகிரங்க வருகை என்றோ இரண்டாவது வருகை என்றோ எழுதப்படவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14:2, 3 வசனங்களில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். அவர் பூமியிலே மானிடனாய் வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னாரே, அப்படி வருகிற அந்த வருகைக்கு தான் ரகசிய வருகை என்று பெயர். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மானிடனாய் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாடுகளை அனுபவித்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி பின்பு அந்த அப்போஸ்தலர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நல்லா கவனிங்க. அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதே நேரத்தில் வெண்வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில், வெண்வஸ்திரம் தரித்த 2 அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனிதரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த இயேசுவானவர், நல்ல கவனிங்க, இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார். இப்படி இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று சொன்னார்களே, உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அவர்கள் கண்கள் பார்க்க மறுபடியும் வருவார் என்று சொன்னார்களே, அந்த வருகைக்கு பேர்தான் 2வது வருகை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வேதத்தில் ரகசிய வருகை என்றோ 2வது வருகை என்றோ பகிரங்கமான வருகை என்றோ எழுதப்படவில்லை. நாம் அதை அப்படி அழைக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், இப்பொழுது தேவன் அதை யோவானுக்கு வெளிப்படுத்தி யோவான் எழுதியிருக்கிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படின்னா எல்லாரும், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்க பகிரங்கமாய் இறங்கி வருகிறாரே, அந்த வருகைக்கு தான் பகிரங்க வருகை அல்லது 2வது வருகை என்று சொல்லுகிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த 2வது வருகை
இந்த ரகசிய வருகை, இதை குறித்த வேத விளக்கங்களையும் இந்த வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களையும் உங்களுக்கு அறிவிக்கிறதற்காகவே கர்த்தர் இந்த தேவ செய்தியை கொடுக்கிறார். வேதத்தில் இரண்டாவது வருகை எப்படி எழுதப்படவில்லையோ அதே போல்தான் ரகசிய வருகை என்றும் எழுதப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கணும். அவர் மறுபடியும் வருகிறதைத்தான் இரண்டு பிரிவாக சொல்லுகிறார்கள். ரகசிய வருகை என்றும் இரண்டாவது வருகை என்றும். நல்லா கவனித்துக்கிறோம். நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்கிறாரே, அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறதற்கு பேர் தான் ரகசிய வருகை. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் இறங்கி வருவார். அது இரண்டாவது வருகை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தில் எழுதப்பட்டுள்ள ஆழத்தையும் அந்த ஆழத்தில் மறைந்து கிடக்கிற ரகசியங்களையும் அறிந்து கொள்ளுகிறது லேசான காரியம் அல்ல. நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகவே அந்த மறைவான காரியங்களை மாமிசத்தில் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய இஷ்டத்திற்கு பேசிவிடவும் முடியாது. அப்ப அந்த மறைந்து கிடக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அப்படி வேதத்தில் மறைந்து கிடக்கிற ரகசியங்கள், ஆழங்கள், கிருபைகள் இவற்றை உணர்ந்து கொள்ளுகிறதற்கு ஞானம் வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. சங்கீத புஸ்தகம் 107வது சங்கீதம் 43வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் ரகசியங்களையோ வேதத்தில் மறைந்து கிடக்கிற ஆழங்களையோ புரிந்து கொள்ள தேவ ஞானம் வேண்டும். அதை தேவ ஆவியானவரால் மாத்திரமே வெளிப்படுத்தி சொல்ல முடியும். ஆதலால் தான் எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே அவருக்கு பிரியமான ஆராதனை நாம் செய்யும்படி அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். கிருபையை விட்டுவிடாமல் பற்றி கொள்கிறது தான் ஞானம். போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை அல்லது எல்லாரும் காணும்படியாக வருகிற பகிரங்கமான அந்த வருகையின் முக்கிய நோக்கம் என்ன? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் இரண்டாவது முறை இறங்கி வருவார்? அப்படி இரண்டாவது வருகையிலே அவர் வரும் பொழுது எப்படி வருவார்? அந்த வருகை எப்பொழுது இருக்கும்? வேதத்தில்
என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 98வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வருகையை குறித்து 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு, நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அப்படி என்றால் எதற்காக அந்த வருகை? நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி வருகிறார். அது பயங்கரமாயிருக்கும். அந்த 2வது வருகை சாதாரணமாயிருக்காது, அது பயங்கரமாயிருக்கும். ஒவ்வொன்றையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரகசியமாய் வரும் பொழுது எப்படி வருவார், பகிரங்கமாய் வரும் பொழுது எப்படி வருவார், இந்த வருகையை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம். யூதாவின் புஸ்தகம் 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஈனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட நியாய தீர்ப்பு கொடுக்க, நீதியுள்ள ஆக்கினை செலுத்த, கண்டிக்கிறதற்கு. நல்ல கவனிங்க. ராஜாதி ராஜாவை வருவார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து 29 வரை வாசிக்க கேட்போம். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தேவாதி தேவன் அவருக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இயேசுவே சொல்லுகிறார், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்தவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவங்க புறப்படுவார்கள். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறதற்காக அவர் இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தில், அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிக்க வருவார். அவர் எதற்காக வருகிறார்? சங்கீத புஸ்தகம் 96வது சங்கீதம் 13வது வசனத்தில் அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம்
31 இருந்து 33 வரையும் 34வது வசனமும் 41வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தால், அவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து ஒரு கூட்டத்தை ஜீவனுக்கும் ஒரு கூட்டத்தை நரகத்துக்கும் அனுப்ப வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது அல்லது பகிரங்கமான வருகையின் நோக்கம் ஜனங்களை நியாயந்தீர்க்க வருவார் என்று இத்தனை வசனங்கள் மூலமாக நாம் பார்த்தோம். நியாயந்தீர்ப்பது என்று சொன்னால் யோவான் 5:29 வாசித்தோமே, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படியும் அந்த ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பதற்காக வருகிறார். நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் விளக்கத்தை தான் மத்தேயு 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் 32 முதல் 34 வசனத்திலும் 41வது வசனத்திலும் இயேசு கிறிஸ்து விளக்கமாய் சொல்லி இருக்கிறார். கவனிக்க வேண்டும். எதற்காக இத்தனை வசனங்களை வாசித்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வாசித்த வசனங்கள் கொஞ்சம் வசனங்கள் தான், நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, அதை பின்னால் சொல்லுவேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலும் அவருடைய வருகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகையின் நோக்கமே பூலோகத்தை நியாயந்தீர்க்க வருகிறார் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம், அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையில் அவர் தூதர்களோடு கூட வருகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. வாசிப்போம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை புனிதனாய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். நல்ல கவனிங்க. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவராய் வருகிறார். யாரோடு வருகிறாரா? பரிசுத்த தூதர்களோடு கூட வருகிறார். அவர் சிங்காசனத்தில் வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வருகிறார், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார் என்று சொன்னாலே சிங்காசனம் 2 காரியங்களை குறிக்கும். ஒன்று, நியாயந்தீர்க்க சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். இரண்டாவது, ஆட்சி செய்ய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். அப்போ அந்த பூமிக்கு வருகிற நோக்கம் 2 நோக்கம். ஒன்று நியாயந்தீர்க்கிற ஒரு நோக்கம், இரண்டாவது ஆட்சி செய்கிற நோக்கம். இது பின்னால் எடுப்பேன், கவனிங்க. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். நல்ல கவனிங்க. வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து எரிய அக்கினியோடு இறங்கி வருவார், தூதர்களோடு கூட வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தூதர்களோடு மாத்திரம் வரமாட்டார். வேதத்தை வாசித்து பார்ப்போமேயானால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதியை
வாசிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். நல்லா கவனிங்க, தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்களாம். அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் வந்துருவாங்க. பரலோகத்தில் ஒருத்த மீதி இருக்க மாட்டான். எல்லா பரிசுத்தவான்களோடு கூட வந்தார். ஒரு பக்கம் தூதர்களுடைய சேனை இறங்கி வருகிறது, அதோடு கூட பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் வருகிறார்கள். இதை குறித்து யூதாவின் புஸ்தகத்திலும், யூதாவின் புஸ்தகம் 15வது வசனத்திலும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்போ எல்லா பரிசுத்தவான்களோடு கூட, தூதர்களோடு கூட இயேசு கிறிஸ்து எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேரும் பார்க்கும்படியாக பகிரங்கமாக வருகிறார். தூதர்களும் வந்துடுறாங்க, பரிசுத்தவான்களும் வந்து விடுகிறார்கள் என்றால் பரலோகமே பூமிக்கு வந்து விடுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். பரலோகம் காலியாகிறதுன்னு அர்த்தம். நமதை வேதத்தில் எழுதப்பட்டுள்ள காரியங்களை அறிகிறோம். பரலோகத்தில் உள்ள தூதர்களும், பரலோகத்தில் உள்ள பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் சகல பரிசுத்தவான்களும் அவரோடு கூட பூமிக்கு வருகிற நோக்கம் என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது, நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். நல்லா கவனிங்க, இயேசு தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு கூட இறங்கி வருவார் என்று நம்ம வாசித்தோம். இதில் எழுதப்பட்டிருக்கிறது, அதில் நம்ம இவ்வளவு நேரம் வாசித்தோமே, தேவனுடைய வசனத்தின் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் மீது சிரச்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன் என்று சொன்னால், அப்படி அவர் தூதர்களோடு, அப்படி அவர் பரிசுத்தவான்களோடு வருகிற அந்த வருகை உபத்திரவ காலத்தின் முடிவில் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். The second coming, the பகிரங்க வருகை, உபத்திரவ காலத்தின் the end of the world, அதோட உலகம் முடிகிறது, அழிகிறது. அதற்கப்புறம் 1000 வருடம் அரசாட்சி இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு வெளிப்படுத்தல் 20:11வது வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளி சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். பெரிய வெள்ளை சிங்காசனத்திலும் அதிலே வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. எல்லாமே போயிருச்சு. நோ வேர்ல்ட், நோ கிரியேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், எல்லாம் தான் அழிஞ்சிருது. அது எப்படி அழியுங்கிற விவரம் எல்லாம் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 1000 வருடம் முடிந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, the final judgment, the final judgment. அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல தான்
எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நல்லா கவனிக்க. அதற்கு பின்பு நடப்பது என்ன? வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. நல்ல கவனிங்க. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. சமுத்திரமும் இல்லாமல் போய்விட்டு, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். நல்லா கவனிக்க வேண்டும். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை பரலோகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன்னு சொன்னா அது உலகத்தில் உள்ள எருசலேம் நினைச்சிடக்கூடாது. அதை உலக காரியமா நினைச்சிடக்கூடாது. அது பரலோகத்தில் இருந்து இறங்கி வருதுன்னு சொன்னா பரலோகம் இறங்கி வருகிறது என்ற அர்த்தம். எல்லாம் கவனிச்சுக்கிட வேண்டாம். ஒரு பரலோகம், அங்க பரலோகம் எப்படி இருக்குதோ அந்த பரலோகமே புதிய எருசலேமாக கீழே இறங்கி வருகிறது. வாசிப்போம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். அவரும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. நல்லா கவனிங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடும். A new world, ஒரு புதிய உலகம். அது பரலோகத்திற்கு ஒப்பாக இருக்கும். அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்தீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிற ஒரு விளக்கம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் அந்த விளக்கத்தை குறித்து பேச வரவில்லை. அவருடைய வருகையை குறித்து எழுதி கொண்டு வருகிறேன். This is a part of his second coming. ஆகவே இதை உங்களோடு கூட பேசினேன். ஆயிரமான பரிசுத்தவான்கள் அவரோடு கூட வருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ள வேண்டும். உலகம் முடிகிற நேரம், இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவரோடு கூட வருகிறார்கள் என்று சொன்னா, அந்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உண்டு, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உண்டு. இந்த புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை அவர் எடுத்துக்கொள்ளுகிறதற்காக திரும்ப வருவேன் என்று யோவான் 14:3 சீசர்களிடத்திலே சொன்னார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களை இந்த 2வது வருகைக்கு முன்பாக அவர்களை பரலோகத்திற்கு அவரோடு கூட இருக்க அவர் எடுத்து செல்லுகிறார். அவர்களை கூட்டிக் கொண்டுதான் வருவார். அவர்களை எடுத்துக்கொண்டு போக என்னோடு கூட இருக்கும்படி என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே, அப்படி வருகிற அந்த வருகைக்கு பேர் தான் ரகசிய வருகை. எப்படி? வாட் இஸ் த மிஸ்ட்ரி இன் த சீக்ரெட் கமிங்? அவருடைய ரகசிய வருகையை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் எ சீக்ரெட். அது ஒரு ரகசியம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51வது 52வது வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நல்லா கவனிங்க. இட்ஸ் a mysteryன்னு சொல்றாருன்னா, பவுலுக்கு
மட்டும் தேவன் இது அறிவித்ததான ஒரு ரகசியம். ஆங்கில வேதாகமத்தில் இதை மிஸ்ட்ரி என்று எழுதப்பட்டுள்ளது. மிஸ்ட்ரி என்று சொன்னாலே புரிந்து கொள்ள இயலாத அல்லது விவரிக்க இயலாத ஒன்று. நல்லா கவனிச்சுக்கணும். Something which is secret, something which is mystery. புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம், ரகசியமாய் நடைபெறக்கூடிய ஒன்று. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிற பகுதிகளில் இந்த ரகசிய வருகையை நாசுக்காக சொல்லியிருக்கிறார். பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லாமல் நாசுக்காக மறைபொருளாக, நல்லா கவனிச்சுக்கணும், மறைபொருளாக சொல்லியிருக்கிறார். ஆதலால் தான் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை புரிந்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ரகசியமாக நடைபெறக்கூடிய ஒன்று, பகிரங்கமாக அல்ல. இந்த வருகை எல்லாரும் பார்க்கும்படியாக வரமாட்டார். இட்ஸ் a secret coming. அதனால தான் இதை ரகசிய வருகை என்று அழைக்கிறோம். நல்லா அறிந்து கொள்ளணும். இந்த ரகசியத்தை கர்த்தர் பவுலுக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில் விளக்கி சொல்லிக் கொடுத்தார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அடுத்த வசனம் வருதுன்னு சொன்ன உடனே அதை தொடர்ந்து வருகிறது என்று அர்த்தம் அல்ல. நடக்க போகிற காரியங்களை ஒரு வசனத்தில் எழுதியிருப்பார். எவ்வளவோ நாள் கழிச்சு நடக்க போகிற அடுத்த காரியத்தை அடுத்த வசனத்தில் எழுதியிருப்பார். வேத வசனத்தை புரிந்து கொள்கிறது சில நேரங்களில் கடினமாக தோன்றும். தியானிக்க தான் தேவன் வசனத்தின் வெளிச்சத்திற்குள் நம்மளை கொண்டு செல்லுவார். இந்த ரகசிய வருகையை குறித்து வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்கிறாரே. அப்படியென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரகசிய வருகை அவர் காலத்திலே இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். இந்த ரகசிய வருகை சீக்கிரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். எல்லாம் கவனிச்சுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த சம்பவத்தை சற்று விளக்கமாக, சற்று விபரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் விளக்கியுள்ளார். அதை நாம் வாசித்து அதில் மறைந்திருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தான் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். நல்ல கவனிங்க. வேதத்திலே இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. நல்லா கவனிக்க வேண்டும். அப்படியே
இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். நல்லா கவனிங்க. இந்த வசனம் எதை குறிக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள்ல தான் அவர் ரகசிய வருகையை எழுதுகிறார். இந்த ரகசிய வருகையை எழுதும் பொழுதுதான் இந்த வசனத்தையும் எழுதுகிறார். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று எழுதுகிறாரே. தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்றால் இது பகிரங்கமாக வரக்கூடிய இரண்டாவது வருகை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ரகசிய வருகையை குறித்து எழுதும் பொழுதுதான் இதையும் எழுதுகிறார். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இயேசுவோடு கூட மறுபடியும் வருவார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்ப இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவன் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்றால் எல்லா பரிசுத்தவான்களும் வரும் பொழுது இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் அவரோடு கூட வருவார்கள். வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இப்ப அவருடைய ரகசிய வருகையை குறித்து சொல்கிறார். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுகிறது இல்லை. நல்ல கவனிங்க, வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். எப்படி வருவார்? ஆரவாரத்தோடு வருவார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார். தூதன் வருகிறான். தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். வாசிப்போம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறிக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். திருச்சபையை குறிக்கின்றது. இந்த நேரம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பிலிருந்து இந்த வருகை வரைக்கும் இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருகை வரைக்கும் மரித்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வேதம் தெளிவாய் சொல்கிறது. இவ்விதமாய் எப்பொழுதும் இதைத்தான் இயேசு யோவான் 14:3 என்னோடு இருக்கும்படி உங்களை வந்து சேர்த்துக் கொள்வேன், மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொன்னாரே. அவரோடு கூட இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்க இவ்விதமாக எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்பவர்களும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். டேக்கன் அப். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். டேக்கன் அப். இதை சில வேதாகமம், ஆங்கில வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்புகள் கன்கார்டன்ஸில் ராப்சர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப அவர் பகிரங்கமாய் வருகிறார் என்று சொன்னால் அவர் பூமிக்கு வருகிறார்.
இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுற மத்திய வானத்தில் வந்து நிற்பார் என்று அர்த்தம். என் ஆண்டவர் மத்திய வானத்தில் வந்து நிற்பார் என்று அர்த்தம். நாம் அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம். உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யார் யார் எங்கெங்க கல்லறை கிடக்கோ, ஹோல் வேர்ல்ட், யார் யார் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தார்களோ அந்த சரீரங்கள் எல்லாம் எழுந்திருக்கிறார். எப்படி லாசருவே வெளியே வா என்று சொன்னாரே, அந்த ட்ரம்பட் சவுண்டு கேட்கும் பொழுது இயேசு வந்து தேவ பிள்ளைகள் எல்லாரையும் எழுந்திருங்கள் என்று சொல்லலாம், வாருங்கள் என்று சொல்லலாம். The Lord will invite us. நம்மளை வரவேற்பார், நம்மளை அழைப்பார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம எந்த பாடியில இருந்தாலும் சரி அப்படியே மறுரூபமாக்கப்படுகிறோம். மரித்த சரீரத்தில் இருக்கிற உயிர் தெழுந்து மறுரூபமாக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சு, மறுரூபம் என்றே சொல்லுகிறார். மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். இந்த மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் அவருடைய ரகசிய வருகையிலே நடைபெறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் உபத்திரவ காலத்திலும் நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்து மரித்து போனால் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. நல்ல கவனிங்க, இது இளைப்பாறுதலின் காலம். இயேசுவோடு இருக்கிறது. இளைப்பாறுதல்னா அங்க போய் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் அல்ல. இட்ஸ் a period of rest. இந்த உலகத்தில் கண்ணீர்லையும் கவலையிலையும் வேதனையிலையும் ஓட்டத்திலையும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே ஓட்டமும் சாட்டமும் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை. சந்தோஷமாய் அவரோடு கூட இருக்கிறோமே, அதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். நல்லா கவனித்துக்கொள்ள. எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நல்ல கவனி, தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள் இருப்பது இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதை அப்படின்னா அந்த வருகையில கைவிடப்பட்டு விடக்கூடாது. We must be careful in every step of our life. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இளைப்பாறுதலின் காலம் இயேசுவோடு, இதைத்தான் இயேசு யோவான் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் சொல்லுகிறார். அது மறுபடியும் வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் 2வது 3வது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், அதுதான் இளைப்பாறுற இடம். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸ்பெஷல் மேன்ஷன். வாசிப்போம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் வந்து அவரோடு கூட என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்கிறாரே.
சேர்த்து கொள்ளுகிறது அந்த ரகசிய வருகை தான். நல்ல கவனி. அவரோடு கூட போய் இருக்கிற அந்த நாட்கள் பேர் இளைப்பாறுதலின் காலம். அதை நாம் மறந்து போய்விட கூடாது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். இப்பொழுது பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். நல்ல கவனி. அவங்க பரதேசியில் இருக்கிறாங்களோ, பாதாளத்தில் இருக்கிறாங்களோ, பரலோகத்தில் இருக்கிறாங்களோ, எங்கே இருக்கிறாங்களோ, ஆனால் தேவனோடு இருக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது எந்த ரூபத்தில் இருப்பார்கள்? இந்த ரூபங்கள் எப்பொழுது மாற்றப்படுகிறது? இது எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரியத்தை குறித்தும் நாம் குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22 முதல் 24 வரை வாசிக்க கேட்போம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வரை, மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும் வரை மரித்த பரிசுத்தவான்கள் அனைவரும் ஆபிரகாமுடைய மடிக்கு தான் கொண்டு செல்லப்படுவார்கள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் மடியில் இருப்பார்கள். அதுவரை ஆபிரகாமுடைய மடிதான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவையும் ஐஸ்வர்யாவையும் பற்றிய சம்பவம் சொல்லுகிறார். ஒருத்தன் பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்து இருக்கிறான். வாசிப்போம். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். நல்ல கவனிங்க. தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அக்கினியில இருக்கிறவனே அடையாளம் காண்றான். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் என்று பேர் சொல்கிறான், லாசரு என்று பேர் சொல்கிறான். அப்படி என்றால் ஆபிரகாம் இந்த உலகத்திலே என்ன உருவத்திலே என்ன ஜாடியில் இருந்தானோ அதே ஜாடியில் இருக்கிறான் என்று அர்த்தம். லாசரு என்ன உருவத்தில் என்ன ஜாடியில் இருந்தானோ அதே ஜாடியிலே அங்கே இருக்கிறான் என்று அர்த்தம். அதன் நிமித்தமாகவே அவன் லாசருவை அடையாளம் காண்கிறான். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் இருந்து. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். நல்ல கவனிங்க. ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய முகரூபம் மாறிவிட்டது. மறுரூபமாய் காணப்படுகிறார். அவருடைய முகரூபம் மாறிவிட்டது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றையும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 பேரும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மோசேயும் பேசிட்டு இருக்கிறான், எலியாவும் பேசிக்கிட்டு இருக்கிறான். வாசிப்போம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும்
அவர்கள் விழித்து அவர்கள் விழித்து திறந்த கண்ணில் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இது தரிசனம் அல்ல, திறந்த கண்ணில் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்று அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவரோடு நின்று அந்த 2 பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக. எப்படி பேர் சொன்னான்? உமக்கு ஒரு கூடாரம். இயேசு மகிமையில் இருக்கிறார், அவர்களும் மகிமையில தான் வந்து நிற்பாங்க. அந்த மகிமையின் ரூபம் அவர்களை மோசேயாக காட்டுகிறது. அந்த மகிமையின் ரூபம் அவர்களை எலியாவாக காட்டுது. அந்த 2 உருவமும் அவங்களுக்கு யாரும் தெரியாம இருந்திருக்கலாம். ஆவியானவர் சொல்லி கொடுத்திருப்பார். அது எலியா, அது மோசே. அப்ப they can recognize the resemblance. நல்லா கவனிங்க, எந்த ரூபத்தில் இருக்கிறார்கள்? எலியா ரூபத்தில் தான், மோசே ரூபத்தில் தான். அநேகர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அநேகர் பரலோகத்திற்கு சென்றதுண்டு. அப்படி பரலோகத்திற்கு சென்றவர்கள், நாங்கள் பவுலை பார்த்தோம், நாங்கள் எலியாவை பார்த்தோம், நாங்கள் மோசேயை பார்த்தோம் என்று அவர்கள் எழுதியிருக்கிற புஸ்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். அப்படி என்றால் அது உண்மை. அவர்கள் எப்படிப்பட்ட உருவத்தில் இந்த பூமியில் இருந்தார்களோ அங்கும் இதே ரூபத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். போகட்டும். இப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து தேவ தூதர்கள் போல் இருப்பார்கள் என்று சொன்னார். ஒரு முறை சதுசேயர் அவர்களிடத்திலே வந்து உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு விளக்கத்தை கேட்கிறாங்க. ஒருத்தனுக்கு இத்தனை மனைவி இருந்தாங்க, ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் இல்லை, அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக யாருக்கு மனைவியா இருப்பாங்க? ஃபைனல், நல்லா கவனிக்க வேண்டாம், யாருக்கு மனைவியா இருப்பாங்க? அதற்கு என் ஆண்டவர் சொன்ன பதிலை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 20வது அதிகாரம் 33 முதல் 36 வசனங்கள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி இருக்க உயிர் தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள் என்று கேட்டார்கள். நல்ல கவனி, யாருக்கு அவங்க மனைவியா இருப்பார்கள்? வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறார்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. என்ன சொன்னாரு? மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்கள். நல்ல கவனிங்க, அவங்க கேட்ட கேள்வி ஆண்டவரிடத்தில், உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? ஆஃப்டர் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலில் யாருக்கு மனைவியாய் இருப்பாய்? எல்லாம் செத்துட்டு போயிட்டான், இப்போ யாருக்கு மனைவியா இருப்பான்னு கேட்கல. உயிர்த்தெழுதலில், த ஃபைனல் டே, உயிர்த்தெழுதலில் யாருக்கு மனைவியா? அதற்கு பதில் இயேசு கொடுக்கிறார். மறுமையையும் மரித்தோரில் எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரமாக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். தேவனுக்கு பிள்ளைகள். தேவனுக்கு பிள்ளைன்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளை. நல்லா கவனிங்க,
இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளை, என் இயேசுவை போல் இருப்பார்களாம். எப்பொழுது? உயிர்த்தெழுந்த பின்பு. இந்த விளக்கத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகம்தான். அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவரை போல மறுரூபப்படுத்துவார் சொன்னாராம். எப்போ? நல்லா கவனிங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்த பின்புதான், அந்த வருகையிலே தான் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக. அப்ப எப்ப மாறுகிறோம்? அந்த மாதிரி அவருக்கு ஒப்பாக, அவருடைய மகிமைக்கு ஒப்பாக, அல்லது தேவதூதர்களை போல தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாக அந்த வருகையிலே தான். அது வரைக்கும் அப்படிதான் இருப்போம். நல்லா வாசித்து பார்க்க வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, எப்பொழுது? அவர் வெளிப்படும் பொழுது, அவருடைய வருகையில் அர்த்தம். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். ஒரே மாதிரி அப்பந்தான் மாறும். A glorious body. நல்ல கவனிங்க. நம்ம வேதத்தை மாத்திரம் ஆழமா தியானிச்சுட்டா எதை குறித்துமே நம்ம சந்தேகப்படவே வேண்டாம். தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நல்ல கவனிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, அவர் வரும் பொழுதுதான் அதை பார்க்க முடியும். அவர் வரும் பொழுதுதான் அவரை பார்க்க முடியும். மத்திய வானத்தில் வந்து நிற்பார், ட்ரம்பட் சத்தம் கேட்கும், எல்லாரும் கண்களும் திறக்கப்பட்டுரும். யார் யார் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த அந்த ட்ரம்பட் சத்தத்தை கேட்பீங்க. பில்டிங் ஒண்ணுமே தெரியாது. என் ஆண்டவர் மத்திய வானத்தில் நிற்கிறது பார்ப்பீங்க. முகமுகமாய் பார்ப்போம். அதை தான் சொல்றார், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுறோம். அந்த நேரத்தில் மரித்தவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இறங்குகிறது. ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவர்தான் நம்மளை எழுப்பி கொண்டு வருவார். ஆவியானவர் நம்மளை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவாக மரித்து கிடக்கிற நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் எல்லாம் விளக்கமாய் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. போகட்டும். Something more important. முக்கியமான காரியத்தை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்பொழுது இருக்கும்? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ரகசிய வருகையா இருந்தாலும் சரி, அது இரண்டாவது வருகையா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? மார்க் எழுதினதான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31 முதல் 33 வசனங்களை வாசிக்க கேட்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. என் ஆண்டவர் இயேசு சொன்னார். நல்ல கவனிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. வாசிப்போம். அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார், குமாரனும் அறியார். இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தை தான் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான். பரலோகத்தில் இருக்க தூதர்கள் அறியார், குமாரனும் அறியார். இன்னைக்கு பிதாவே வந்து என்னிடத்துல சொன்னாருன்னு யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. குமாரனுக்கே சொல்லாததை மானிடனாய் பிறந்த யாருக்குமே அவர் சொல்ல மாட்டார். அவருடைய வருகையை குறித்து யாருக்குமே தெரியாது. அவர் எப்பொழுது வருவார் என்பது, எந்த க்ஷணப்பொழுதில் வருவார், எந்த நாளில வருவார், எந்த நொடி பொழுதில் வருவார், யாருக்குமே தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய், அப்படின்னா சொல்லாம கொல்லாம வரும் ஆண்டவர் சொல்கிறார். சொல்லாம கொல்லாம க்ஷணப்பொழுது, எந்த நாள் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. மார்க் எழுதினதான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29வது வசனம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது, இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். அன்றைய 2வது வருகை குறித்து சொல்லுகிறார். அப்படியே இவைகள் சமீபிக்கிறது. ஆண்டவர் எப்போ வருவன் சொல்லல, அவர் வருகைக்குண்டான அடையாளங்களை சொன்னார். அவர் வருகைக்குரிய அடையாளங்களை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். அப்ப அவருடைய வருகையை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்?
மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த அதிகாரத்தில் என் ஆண்டவர் அவர் வருவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய பல சம்பவங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி பல சம்பவங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது உபத்திரவ காலத்தை சொல்லுகிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 21வது வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இதுவரைக்கும் சம்பவித்திராதது, இனிமேலும் சம்பவிக்காத ஒரு மகா உபத்திரமும் உண்டாகும். நல்லா கவனிக்க வேண்டும். உபத்திரவ காலத்தை சொல்லுகிறார். The days of persecution, the days of Antichrist. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை சொல்லிவிட்டு தான் கடைசியில் சொல்லுகிறாரு. மத்தேயு 24வது அதிகாரம் 29, 30. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நல்ல கவனிங்க. The end, that will be the end of the whole world. உலகத்தின் அழிவை சொல்லுகிறார், உலகத்தின் முடிவை சொல்லுகிறார். வாசிப்போம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது simultaneously அந்த முடிவு எப்பொழுதுதான்? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் பொழுது, நட்சத்திரங்கள் விழும் பொழுது. எத்தனை பயங்கரமான நாட்கள் அது! வாசிப்போம். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி வெரி tragic days, a fearful time, the time of judgment. எல்லாரும் கண்டு புலம்புவார்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறாரு? கிருபை, பீரியட் ஆஃப் கிரேஸ். ரத்தம் சிந்திட்டாரே, பாடுபட்டுட்டாரே, அந்த பாடுகள் வீணாயிடக்கூடாதுன்னு நீங்களும் நானும் ஆயத்தமாகிறதுக்கு தான் தாமதிக்கிறார். அவரை அறியாதவர்கள் மனம் திரும்புகிறதுக்கு தான் தாமதிக்கிறார்.
வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் திடீர்னு இருக்குமா, திடீர்னு வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். வானங்கள் மடமடவென்று அகன்று போம். அதுக்கப்புறம் தான் வருவாரு. அது பயங்கரமா இருக்கும். வாசிப்போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. எல்லாமே அழிஞ்சு போயிரும். எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை இருக்கணும். 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் வருகையினுடைய சம்பவம் ஒன்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2வது வருகை அல்லது அந்த பகிரங்க வருகை பயங்கரமாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. அவருடைய பகிரங்க வருகை அவ்வளவு பயங்கரமா இருக்குமா. அந்த வருகையின் பொழுது பூமி அதிரும். பூமி அதிர்ச்சி ஏற்படும். உலகமே நடுங்கும். உலகத்தை உருவாக்கினவர் இறங்கி வருகிறார். முழு உலகத்தை சிருஷ்டித்தவர் இறங்கி வருகிறார். சாதாரணமா வர மாட்டாரு. சிரிச்சிட்டு வர மாட்டாரு. கோபத்தோடு இறங்கி வருவார். ஆண்டவர் கோபப்படுறதுனால தான் நட்சத்திரங்கள்லாம் உழுது, வானம் தெரியுது. நல்லா கவனிங்க. சாந்த குணத்தோடு வருவார்னு நினைக்காதீங்க. வாசிப்போம். சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்ததான். அவர் கோபத்துக்கு முன்னால நிக்க முடியல சூரியனால. வாசிப்போம். சந்திரன் ரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானத்தின் நட்சத்திரங்கள் எதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, பேதுரு என்ன எழுதியிருக்கிறாரோ அது வெளிப்படுத்தல எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்க வேண்டும். நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. வானமே கண்ணுக்கு தெரியல. பரலோகத்திலிருந்து எல்லாம் இறங்கி வர்றாங்க. பரலோகம் இறங்கி வருதுயா. நட்சத்திரத்தையும் பார்க்க முடியாது, சூரியனையும் பார்க்க முடியாது, மேகத்தையும் பார்க்க முடியாது. ஓப்பன். The heaven is coming down. யாராவது யோசித்து பார்த்தோமா? A terrible coming. எல்லாம் அவரை வருகையை பார்ப்பான். வாசிப்போம். மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் சிங்காசனத்தில் தான் வருவாரு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். என்னது? ஏன் முகத்துக்கு? அவர் முகத்தை பார்க்க முடியாது. கோபமாய் வருவார். நீதி செலுத்த வருகிறார். துன்மார்க்கரை அழிக்க வருகிறார். நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்து விட்டது. அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்து விட்டது. ஹல்லேலூயா.
வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். யார் நிலை நிற்கக்கூடும்? எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு பயங்கரமான நாள். கடைசி ஒரு வசன வாசித்து முடிக்க போறேன். நியாயாதிபதியாய் அவர் வரும் பொழுது தைரியமாய் அவர் முன்னால போய் நிற்கணுமே. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவரை போல நீ மாறணும்னா இந்த பூமியிலேயே அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ வாழ வேண்டும். அவருடைய அன்பிலே நீ வர வேண்டும். அந்த அன்பு இல்லாம தைரியமாய் அவருடைய வருகையில் போய் நிற்க முடியாது. அந்த அன்புல தான் எல்லா பரிசுத்தமும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. உங்களோடு கூட இந்த கர்த்தருடைய நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். நன்றாக கவனிங்க. இனி ரகசிய வருகை எப்பொழுது இருக்கும்? ரகசிய வருகையில் அவருக்கு ஒப்பாக, அந்த மகிமையின் ரூபத்துக்கு ஒப்பாக நாம் மறுவமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? அவருடைய பகிரங்கமான வருகைக்கும் அவருடைய ரகசிய வருகைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? இவை எல்லாவற்றையும் பற்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு உங்களோடு கூட பேசுவேன். காண தவறாதீர்கள். God bless you. உங்களுக்காக இந்த யூடியூப் மூலமாக நான் ஜெபிக்கிறேன். யார் யார் என்ன கவலையோடு இருந்தாலும் சரி, என்ன வேதனையோடு, என்ன வியாதியோடு இருந்தாலும் சரி, உங்களுடைய மார்பில் மாத்திரம் ஒரு கை வச்சுக்கிடுங்க. நான் ஜெபிக்கும் பொழுது என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக, சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகையை குறித்து வேத வசனத்தை வைத்து கர்த்தர் திட்டம் தெளிவுமாய் எங்களோடு பேசி நம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க ஐயா. அந்த பயங்கரமான நாளில் உம்முடைய ஜனம் உமக்கு முன்பாக தைரியமாய் நிற்க வேண்டுமே, தகுதிப்படுத்துங்க. இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள் எங்கிருந்தாலும் சரி, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்துக்கும் தேவன் என்று சொன்னீரே, எங்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுவீராக. அவர்கள் மீது உடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. யார் யார் என்னென்ன வியாதி, என்னென்ன பலகீனம், என்னென்ன நோய்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே பரிபூர்ண சுகமாகட்டும் ஐயா. ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியோடு இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக.
என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரில் பிதா மகிமைப்படும்படி செய்வேன் என்று சொன்னீரே. இந்த அற்புதத்தின் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஐயா. அத்தனை பேரை சுகப்படுத்துவீராக. என்ன வியாதியோடு, என்ன கவலையோடு, என்ன பாரத்தோடு இருந்தாலும் அத்தனையும் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. அவர்களை அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். என் தேவ வல்லமை இறங்கட்டும். அவள் வீட்டை சுற்றி அக்கினி வேலி போட்டு பாதுகாப்பீராக. பிசாசின் கண்களுக்கும் மந்திரவாதிகளுடைய கண்களுக்கும் அவர்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய அக்கினிக்குள் வைத்து அக்கினி வேலி போட்டு மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. தேவனுடைய பயங்கரமான வருகை குறித்து பார்த்திருக்கிறோம். ஆயத்தமாகுங்க, ரெடியாகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஒருத்தர் கடித்து பட்சிக்காதீங்க. கிறிஸ்துவின் அன்பு கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னது போல சத்துருவையை நேசிக்கிற அன்புக்குள் வாருங்க. அவருடைய வருகையில் நிச்சயமாய் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.